சாவை கண்டு நான் பயப்படவில்லை, இந்த நாட்டிற்காக சாவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்படி சொல்லி மடிந்து போனவர்களும் பலர் இருந்தார். லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் நாங்கள் இராணுவத்தில் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று வரிசையில் நிற்கிறார். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய நகைகளை கலட்டி இதை எடுத்துக்கொள்ளுங்கள், யுத்தத்திற்கு பணம் தேவை, நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு வரலாற்றில் இதுவரை பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு. வியட்நாம் யுத்தத்தில் மக்கள் அன்றைக்கு நிலைமை வேற. அன்றைக்கு வியட்நாமிய மக்கள் மிகச்சிறப்பாக போராடி வெற்றி பெற்றார்கள். அமெரிக்கா பணிந்து போக வேண்டியது வந்தது. இன்று மீண்டும் அமெரிக்கா பணிந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். 3 வாரத்தில் முடிந்து போகும் என்று சொன்ன யுத்தம் 35 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த 36வது நாள். ஏராளமான இழப்புகள். அமெரிக்காவின் குண்டுவீச்சால் பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டதிலிருந்து ஆரம்பித்தது. ஈரானின் மாபெரும் தலைவர் குடும்பத்தோடு கொல்லப்பட்டார். அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். மோடியின் நண்பர் ட்ரம்ப் குதூகலித்து சொன்னார், குமேனியை கொன்றுவிட்டோம், விரைவில் போர் முடிவுக்கு வரும், நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டை நிர்வகிப்பார், அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அனைத்தும் நடக்கும். எந்த முடிவும் தெரியவில்லை. ஈரான் அடிபணிந்து போகவில்லை. ஈரான் கற்றுக்கொண்டிருக்கிறது. ஈராக்கில் சதாம் ஹுசைனை கொன்ற போது என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டார். லெபனானில் கடாஃபியை கொண்ட போது என்ன செய்தார்கள் என்பதிலிருந்து கற்றுக்கொண்டார். இஸ்ரேலின் யுத்திகளை 2025 ஜூனில் நடந்த 12 நாள் போரின் போது முழுமையாக கற்றுக்கொண்டார். தயாரிப்போடு இருந்தார். மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமிய நாட்டில் பெண் கல்வியில் மிக முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாடாக ஈரான் இருக்கிறது என்பதை இன்றைக்குத்தான் உலகம் பார்க்கிறது. பூமிக்கு அடியில் ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார். கடலுக்கு அடியில் ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார். இறப்பதற்கு தயார் என்று சொல்லுகிறார் அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர். சாவை கண்டு நான் பயப்படவில்லை, இந்த நாட்டிற்காக சாவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்படி சொல்லி மடிந்து போனவர்களும் பலர் இருக்கார். லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் நாங்கள் இராணுவத்தில் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று வரிசையில் நிற்கிறார். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய நகைகளை கலட்டி இதை எடுத்துக்கொள்ளுங்கள், யுத்தத்திற்கு பணம் தேவை, நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு வரலாற்றில் இதுவரை பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. வியட்நாம் யுத்தத்தில் மக்கள் அன்றைக்கு நிலைமை வேற. அன்றைக்கு வியட்நாமிய மக்கள் மிகச்சிறப்பாக போராடி வெற்றி பெற்றார்கள். அமெரிக்கா பணிந்து போக வேண்டியது வந்தது. இன்று மீண்டும் அமெரிக்கா பணிந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைநகரங்கள் டெல் அவீவ், ஜெருசலேம், பல்வேறு பகுதிகளில் குண்டுவீச்சார், எண்ணெய் கிடங்குகள், ஆயுத கிடங்குகள், மக்கள் வாழும் பகுதிகள் கூட. மக்கள் என்று பார்க்கும்போது அங்கு எங்கெல்லாம் உளவாளிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தாக்குதல் நடக்கிறது. இது வரலாற்றில் நம்ம இதுவரை பார்க்காத ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஹோர்மஸ் ஜலசந்தி ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த 30 கிலோமீட்டர் இருக்கிறதுல 2 கிலோமீட்டர்ல தான் கப்பல் போக்குவரத்து நடக்கும். அதை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் ஈரான் வைத்துக் கொண்டிருப்பதனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் எண்ணெய் விலை கூடிடுச்சு. 83 ரூபாய் ஒரு பேரலுக்கு இருந்த விலை என்பது 100 ரூபா வரை போகும்னாங்க. இன்னைக்கு 120 தாண்டி விட்டார். கேஸ் பற்றாக்குறை, அனைத்து பெட்ரோலிய பொருட்களுக்கும் பற்றாக்குறை. யாருக்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளத்தை கொடுத்து உதவிய நாடுகள், பண்டை நாடுகள்ல கூட தாக்குதல் நடத்தி அந்த இராணுவ தளங்களை அழித்து, ட்ரம்புக்குன்னு நிறைய சொத்துக்கள் இருக்கு எல்லா அரபு நாடுகள்லையும். ட்ரம்ப் பேலஸ், ட்ரம்ப் எஸ்டேட், அதிலெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறார். அதான் ட்ரம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட கோபம். என்னைக்கு இந்த எண்ணெய் வளங்கள் மீண்டும் வரும், பல இடங்கள்ல அழிக்கப்பட்ட கிணறுகளை திருப்பி தொடங்கணும்னு சொன்னா குறைந்தது 6 மாசமாவது ஆகும். எண்ணெய் விலை இன்னும் பாதிக்கப்பட போகிறது. கேஸ் விலை எண்ணெய் இன்னும் கூட போகுது என்பதை மனதில் வச்சு
அங்க மட்டும்தான் ஆட்கள் செத்தாங்கன்னு இல்லை. கேரளாவில இருந்து அங்க போய் வேலை செய்தவர்கள்ல குண்டடிபட்டு 20 பேர் செத்து நேற்று தான் டெட் பாடி சடலம் என்பது கேரளாவுக்கு வந்தது. பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பு, ஏற்றுமதியில் பாதிப்பு, வேலை வாய்ப்பில் பாதிப்பு, வெளிநாட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு பணம் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய என்ஆர்ஐஸ் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் அவருடைய வருமானம் குறைந்து போயிடுச்சு. அதனால ரெமிட்டன்ஸ் சொல்லக்கூடிய பணம் இந்தியாவுக்கு வர்றது குறைஞ்சு போச்சு. ரூபாயின் மதிப்பு டாலரோட ஒப்பிடும் போது கீழே போயிட்டே இருக்கு. அரசாங்கத்துல ஒன்றும் செய்ய முடியல. கேஸ் விலையை 20 ரூபாய் இப்போதைக்கு கூட்டினாங்க. 2 நாளைக்கு முன்னால கமர்ஷியல் கேஸ் ஹோட்டலுக்கு எல்லாம் தேவைப்படுறதுல ஒரு சிலிண்டருக்கு 203 ரூபாய் கூட்டியாச்சு. இது முடிவல்ல. 5 மாநில தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். கடைசி வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில். அன்னைக்கு நைட்டே விலை கூடும், இல்லைன்னா அடுத்த நாள் கூடும். மக்கள் தயாரிப்போட இருக்கு. இன்னைக்கு வேற வழி இல்லாமல் பலரும் மீண்டும் விறகுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டல்களில் மாற்று எரிபொருள்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். தனியா கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய இருந்தவங்க இப்ப 2-3 பேர் சேர்ந்து பயணம் செய்வது என்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தனி போக்குவரத்தை பயன்படுத்தியவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்ம மாபெரும் தலைவர் மோடி கொரோனா காலத்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ அந்த நிலைமை வரலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தை விட்டு ஓடிட்டார். பதில் சொல்றதுக்கு அங்க இருக்கல. நிர்மலா சீதாராமன் இல்ல லாக் அவுட் எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப மோடி சொல்றதை நம்புறதா அல்லது நிர்மலா சீதாராமன் சொல்றதை நம்புறதா? முன்னே மாதிரி ஒரு லாக்டவுன் வராமல் இருக்கலாம், ஆனால் பல பொருட்களுக்கு கட்டுப்பாடு வரப்போகிறது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்க போகிறது. சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட போகின்றன. எரிபொருட்கள் கிடைப்பது தட்டுப்பாடு வரப்போகிறது. உணவு விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்பவே டீ 10 ரூபாய்க்கு வித்தவங்க எல்லாம் இப்ப 15 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. இன்னும் கூடும். எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையும் கூடும். அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போதுதான் கவலையோட இருக்கு. சரியான திட்டங்கள் இல்லை. அரசாங்க அதிகாரிகள் பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சொல்றாங்க கேஸ் தட்டுப்பாடு இல்லை. ஆனா கேஸ் நம்மளால புக் பண்ண முடியல. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இல்லைன்னார்கள். அடுத்த நாள் நானே கார்ல பெட்ரோல் போடுறதுக்கு 5 பம்புக்கு போன பெட்ரோல் கிடைக்கல. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் சரியா இருக்குது. எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாது. 18 கப்பல்கள் ஹோர்மஸ் ஜலசந்தியில நின்றுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னைக்கு வரும் தெரியாது. அது சேரும் போது விலை எப்படி கூடி இருக்கும் நமக்கு இப்ப சொல்ல முடியாது. இதுல இந்தியா செய்தது தவறு என்ன, என்ன தப்ப மோடி செய்தார் என்பதை நம்ம கவனத்தோட கவலையோட பார்க்க முடியும். முதல்ல உலக நாடுகள்ல எந்த நாடும் இஸ்ரேலுக்கு போகாமல் இருந்த சூழ்நிலை. இவர் போய் நெத்தன்யாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு புதிய கருத்து சொன்னார் பாருங்க, கேவலம். இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட். நம்ம இவ்வளவு நாளும் தாய் நாடுன்னு தான் கேட்டு பார்த்தோம். கேட்டு என்னுடைய தந்தை நாடு. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, அப்ப எனக்கு அப்பன் ஒரு யூதனா அப்படின்னு கேட்டிருக்காரு. வந்த அடுத்த நாள் யுத்தம் தொடங்குது. அப்ப மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? இஸ்ரேல்ல அதானியினுடைய துறைமுகம் இருக்கிறது. ஹைஃபா போர்ட்ல 70% பங்கு அதானிக்கு. அதானிக்காக போய் நெத்தன்யாவை கட்டுப்பிடிக்கிறார். ஹைதராபாத்ல அதானியினுடைய தொழிற்சாலையிலிருந்து ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தொழிலாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். துப்பாக்கிகள் அனுப்பப்படுகின்றன. இந்தியா இதை செய்யணுமா? மற்ற நாடுகள் அதை கூர்மையா பார்க்கிறாங்க. இந்தியாவின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்கொண்டிருக்கிறது. அணிசாரா நாடுகளின் தலைவனாக இருந்த நாடு இந்த நாடு இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போன நாடாக. இதுக்கு முன்னால நிறைய பொருட்கள் நாம இறக்குமதி செய்தது பரவலாக பல நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் என்னுடைய நண்பர், ட்ரம்ப் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில இருந்து இறக்குமதியை கூட்டிகிட்டே இருந்தோம். ட்ரம்ப் திடீர்னு ஒரு நாள் வரி கூட்டுகிறேன், இந்தியாவோட இப்படி ஒப்பந்தம் நடத்த முடியாது. நண்பர் என்னானாரு? ஒன்னும் செய்ய முடியல. இது இந்தியாவுக்கு பெரிய இழப்பை பொருளாதார ரீதியாக உருவாக்கி இருக்கிறது. ரஷ்யான்னு சொல்றோம், முன்னாலே USSR. காலம் காலமாக இந்தியாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக இருந்த நாடு. அமெரிக்கா தொழில்நுட்பங்கள் தர மறுத்த போது நமக்கு தொழில்நுட்பங்களை தந்த நாடு. பணம் தர மறுத்த போது நமக்கு பணம் கொடுத்து உதவிய நாடு. ஆட்சிகள் மாறி இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவுடன் ஒரு நல்லுறவு என்பது வலுவாக இருந்தது ரஷ்யாவுக்கு. ட்ரம்ப் சொன்னாருன்னு சொல்லி நாம எண்ணெய் இறக்குமதியில நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. என்னன்னு சொன்னா, இந்திய ரூபாயிலே நீங்க எண்ணெய் வாங்கிடலாம். அப்படி இருந்தும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து நம்ம எண்ணெய் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டோம். இன்னைக்கு நிலைமை என்ன? திருப்பி ரஷ்யாவில கேட்கிறோம், ரஷ்யா நான் 3 மாசத்துக்கு வேணா தர்றேன், பழைய விலைக்கு தர முடியாது அப்படின்னு. 2009க்கு பிறகு ஈரான்ல இருந்து வாங்கிட்டு இருந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அமெரிக்காவோட நெருக்கமானதும் முழுமையா நிறுத்திட்டோம். இப்ப திருப்பி போய் ஈரான்கிட்ட எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஈரான் கொடுக்கிறது. ஈரான் சொல்லி இருக்கிறது, நாங்கள் மோடிக்காக எதையும் செய்யல, அந்த கப்பல்களை அனுமதித்த போது கூட இந்திய மக்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்கள் எங்களை நேசிக்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவாக நின்றார்கள், அதனால் நாங்க எண்ணெயை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு இந்தியா கொஞ்சம் கூட கவனமாக இருந்திருந்தால் நமக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு. அடுத்து ஆபத்து வரப்போகிறது. இலங்கை அமெரிக்க கப்பல்களை இங்க இறங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விமானங்களை, போர் விமானங்கள் இங்க இறங்கி எண்ணெய் நிரப்பிட்டு போறதெல்லாம் கூடாதுன்னு சொன்ன. இப்போ அது இந்தியாவின் மேல் திணிப்பாக வரப்போகிறது. எந்த அளவுக்கு மோடியால் எதிர்த்து நிற்க முடியும் என்பது தெரியல. ஐரோப்பிய நாடுகளையே மிரட்டிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். இந்தியா கொஞ்சம் கூட கவனமாக பார்க்க வேண்டும். மக்கள் பொறுத்தவரையில இந்த எதிர்பார்ப்புகளோடு வரப்போகுது ஆபத்து, விலைவாசி கூட போகுது, பற்றாக்குறைகள் வரப்போகுது அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கு தயாரிப்போட இருந்துதான். நான் சொல்லல, மோடி சொல்லிட்டார் கொரோனா காலத்து நிலைமை வரப்போகிறது. இதுல நான் வருத்தத்தோடு பார்க்கிறது, உலக அளவுல ஐக்கிய நாடு சபை என்பது செத்து போயிடுச்சு. அமெரிக்கா என்னைக்கு தன்னுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதோ அதோட முடிஞ்சது. ஆனா ஒரு வலுவான நாடு சீனா. சீனா ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு? தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது, தகவல் சேட்டலைட் மூலமாக தகவல்களை சேகரித்து கொடுக்கிறது ஈரானுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீனா தொழில்நுட்பத்தில், ஆயுதங்களில், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முன்னிலையில் இருக்கக்கூடிய சீனா உடனடியாக யுத்தத்தை நிறுத்தவில்லை என்றால் எனது படை உன்னுடைய நாட்டை தாக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து 4 கப்பல் அந்த பக்கம் அனுப்பினாலே போதும், யுத்தம் முடிவுக்கு வரும். அதை சீனா இதுவரை செய்யவில்லை. ஒரு சோசியலிச நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, பல சோசியலிச கொள்கையை அமுல்படுத்தியும் இருக்கக்கூடிய சீனா இந்த விஷயத்தில் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறது என்று கருதுகிறேன். விரைவில் யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்கள் சாதாரண மக்கள், ஏழை மக்கள், பெண்கள், ராணுவ வீரர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சாவாங்க. கூடுதல் இறப்பதெல்லாம் சாதாரண மக்கள்.
யுத்தத்தினால் எந்த பலனும் எந்த நாட்டிற்கும் இதுவரை வந்ததாக வரலாறு இல்லை. உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டாம், வேண்டும் சமாதானம், வேண்டும் சமாதானம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.